இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான பேபி ப்ராடக்ட் இருக்குன்னு எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பொறந்தப்போ கூட தெரியல. ஆமாங்க. இப்போ கூட நான் இத வாங்கல. என்னோட செகண்ட் பேபிக்கு கிஃப்ட்டா வந்துச்சு எனக்கு. பேசிக்கலி இது ஒரு மல்டி பர்ப்பஸ் கேரி காட். 2 சைட்லயும் இந்த மாரி பட்டன் குடுத்துருப்பாங்க. அந்த 2 பட்டனையும் ஒரே டைம்ல ஒண்ணா பிரஸ் பண்ணி, இந்த ஹேண்டில் பொசிஷன எதிர் நீங்க கீழயோ இல்ல மேலயோ வந்து வச்சுக்கலாம். இது மேல இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாரி கேரி காட் மாரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேபிய கவர்டா வச்சிருக்கிறதுக்கு இந்த மாரி எலாஸ்டிக் கவரும் குடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியா பேபிய கவர் பண்ணி தூக்கிட்டு போ முடியும். மல்டி பர்ப்பஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கேரி காட் மட்டும் கிடையாது. இந்த மாரி ராக்கர் மாரி யூஸ் பண்ணி பேபி இதுலயே தூங்க வச்சிடலாம் நீங்க. அந்த 2 பட்டனும் ஈக்குவலா பிரஸ் பண்ணி, அந்த ஹேண்டில கம்ப்ளீட்டா கீழ கொண்டு வந்து ராக் ஆகாம ஒரு சீட் மாரி கொண்டு வந்துரலாம் பேபிஸ்க்கு. ஸோ பேபிஸ் கொஞ்சம் வளர்ந்தா கூட ஒரு 1 வயசு, 2 வயசு வரைக்கும் இதுல உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப கரெக்ட்டான டைம்ல இந்த கிஃப்ட் வந்திருக்குங்க. ரீசென்ட்டா ஒரு வெக்கேஷன் போயிருந்தோம் ஃபேமிலியோட. எப்பலாம் பேபிக்கு வேர்க்குதோ அந்த கவர் எடுத்து விட்டுருவோம். எப்பலாம் குளிருதோ அப்ப அந்த கவர் போட்டு விட்டுருவோம். அண்ட் அவுட்டோர்லாம் போறப்போ கொசு, பூச்சிலாம் கடிச்சிடாம இருக்கிறதுக்கு ஜஸ்ட் இந்த கொசுவல மட்டும் தனியா வாங்கி இந்த மாரி மேல போட்டு விட்டோம். கம்ப்ளீட் புரொடெக்ஷனா இருக்கு இப்போ. "ஏப்பா குழந்தைய கையில கூட தூக்கிக்க மாட்டீங்களாப்பா?" அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவீங்க. வெளியில எங்கேயாச்சும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுறப்போ, சாப்பிடும்போது கூட குழந்தைய கையிலேயே வச்சுக்கிட்டு ஒழுங்கா சாப்பிட முடியாம கஷ்டப்படுற நெறைய அம்மா கிட்ட போய் கேட்டு பாருங்க. இந்த ப்ராடக்ட்டோட அரும அவங்களுக்கு தான் புரியும்.